ஃபாலோ பண்ணு. அத்தனை பர்சன்ட் நாம கேட்கோ. அது செகண்ட் நான் ஃபுல்லா கம்மி. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இந்த பாதரத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான. இந்த பாதரம் இந்த பூமி, இந்த உலகம். வேதம் சொல்கிறது, மனுஷன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தானே கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி நல்லா சம்பாதித்து கோடி கோடியாய் பணத்தை சம்பாதித்து எல்லாரும் வேண்டெல்லாம் வளர்ச்சி போட்டு ஏக்கர் கணக்கில் சொந்தமாக இருந்தாலும் இயேசுவை அறியாமல், இயேசுவை இல்லாமல், இயேசு இல்லாத குடும்பம், இயேசு இல்லாத வாழ்க்கை, இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் என் உள்ளத்திலே சொந்தமானார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உனக்கு எவ்வளவு தான் இருந்தாலும், எவ்வளவு சொத்து, நீ பெரிய அம்பானியா கூட இரு, இயேசு உள்ளத்தில் இருக்கிறாரா? பாட்டுக்காரன் பாடுகிறார், இயேசு உள்ளத்தில் வாசம் செய்ய ஆசையா கேட்கிறாரே, மெய் சமாதான இன்றடிப்பா ஐக்காயும் கொண்டவரே. இயேசு உள்ளத்திலே வாசம் செய்ய ஆசையா கேட்கிறார். இயேசு உள்ளத்தில் வாசம் பண்ண அவர் ஆசையா கேட்கிறார், விரும்புகிறார். இந்த பாதரத்தில் சொந்தக்காரரவர் என் உள்ளத்திலே சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் இயேசுராஜன் நம் சொந்தமானார். சொல்ல முடியுமா? இன்னைக்கு இயேசு ராஜன் உனக்கு சொந்தம் இல்லாவிட்டா இந்த பூமியில நீ வாழலாம், சொத்து சுகம் இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா? இயேசு உனக்கு சொந்தமா இருக்கிறாரா? ஒரு பாடுகாரங்களும் பாடுகிறார்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள. சொத்து என்று அழிக்கிறவா இயேசு? இயேசு எப்படி அழிக்கிறோம்? ஆமா, இயேசு எப்படி அழிக்கணும்? சொத்துன்னு அழிக்கணும். ஐயோ, என் சொத்து, என் சொத்து, என் சம்பத்து, என் உறவு, என் பாசம், உண்மையான சொத்து, மாறான சொத்து, மாயமான இல்லாத சொத்து, துரோகம் பண்ணாத சொத்து, பழி வாங்காத சொத்து, நம்மளை போட்டு குடியில தள்ளாத சொத்து, நம்ம உலகத்தை உண்டி இல்லைன்னு ஆக்காத சொத்து, விரோதிக்காத சொத்து, அழிக்காத சொத்து, தீமை நினைக்காத சொத்து. மயம் உண்டாந்தாங்க. நாம் கத்துடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். வாசிங்க சங்கீதம் 145 சங்கீதம் 145 18 20 வரைக்கும் வாசிங்க. 145 145 சங்கீதம் 12 வாசி. 18 145 வசனத்திலிருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரை நோக்கி? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். யார் சமீபமா இருக்கிறாரா? கர்த்தர் சமீபமா இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? கூப்பிடுதல்னா என்ன? கூப்பிடுதல்னா என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? எகிப்துல ஆளோட்டிகளால நெருக்கம். சிலர் கூப்பிடுதுன்னா எப்படி? போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு கும்மி எடுப்பாங்க பாருங்க, கத்துவாங்க. ஐயோ, யாராவது காப்பாற்ற வாங்கல. கொள்ளடிக்கும் போது, பிரார்த்தனை பண்ணும் போது, பாவம் செய்யும் போது என்ன செய்ய முடியாது, தெரியாது. அவனை கூட்டு போய் தண்டிக்க முடியுது. என்ன செய்யலாம்?
கத்துவான். ஐயோ என்னை யாராவது காப்பாத்தல, ஐயோ தாங்க முடியலையா அடி. அருமையான தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாவும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதன் பாவத்தோடு சாவான் என்றால் அங்க நரகம். ரஷ்யாவிலே எதிரே ஒரு இடத்துல ஆழ்துளை கிணறு, அதான் பூமியில போர் போடும்போது போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த வெளிநாட்டுல ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே அப்படியே கருகிருச்சான். அந்த கறி வேலை செய்யாம போயிடுச்சான். அப்ப எடுத்துட்டு அதோட காதை வச்சு அதை பார்க்கும்போது ஒரே சத்தமா, என்ன சத்தம்? ஐயோ 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 ஐயோ. ஆனா பூமியில இருக்கும்போது ஒரே சந்தோஷம் தான். சினிமா பார்க்கறது, டிராமா பார்க்கறது, எல்லாரையும் கிண்டல் போடுறது, பரியாசம் பண்றது, பாவ வாழ்க்கை, பாவத்தின் சம்பளம் வரணும், பாவ அக்கிரமும் கூக்குறலும், போற வரலாம் கிண்டல் பண்றது, வம்பு சண்டை வாங்குறது, கெட்ட வார்த்தையினால கத்துறது, பேசுறது, கூக்குறிடுறது. அங்க அந்த பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம். அப்பதான் சொன்னான் அந்த வெளிநாட்டுல நரகம்னு ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. மோட்சம் இருக்கு, மோட்சம் நரகம். உலகத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க உலகத்துல, புண்ணியம் செய்தா மோட்சத்துக்கு போவான். புண்ணியம் செய்தா என்ன புண்ணியம்? புண்ணியம் செய்யறாங்களா? புண்ணியம் செய்தா மோட்சத்துக்கு போலாம், பாவம் செய்தவங்க நரகம் போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியுது. அப்ப மோட்சம் நரகம். அந்த நரகத்தை கண்டான், ஆதாரம் கேட்கிறான். இது நடந்த சம்பவம், இது உண்மையான சம்பவம். நரகம்னு ஒண்ணு இருக்கு. அங்க அக்கினி புழு, வேதம் சொல்கிறது அங்க புழு சாகாமலும், எப்படி அங்க புழு சாகாமலும், அங்க புழு சாகாம அக்கினி அவியாமல் இருக்குமா? அப்படியே அக்கினி அவிய புழு சாகாம அவன் உயிரோடு இருப்பான். சில நினைக்கிறான் செத்துட்டாக்கா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்கு. நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை அறியாமல் நீ பாவத்திலே சாவாய் என்றால், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அந்த ஆத்துமாவுக்கு மரணமே கிடையாது. செத்துக்கிட்டே இருக்கும், கொடுமையா இருக்கும், வேதனையா இருக்கும், வலியா இருக்கும். மரணம், கூக்குரல். அங்க பாருங்க, இப்பவே ஆண்டவர் கூக்குரல் சொல்றாரு. அந்த சத்தனா வாசிக்கிற வசனத்தை, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்மை நோக்கி நீ கூப்பிடணும். நீ தம்மை நோக்கி கூப்பிடணும். இயேசுவை கூப்பிடுறியா? ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இயேசு நல்லா வச்சிருக்கும் போது கூப்பிட்டு போனாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள், நான் நினைக்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைப்படாத வரைக்கும் அவங்க செய்திருப்பாங்க. சரியா ஆராதனைக்கு போயிருக்க மாட்டாங்க, சரியா ஜபம் பண்ணிருக்க மாட்டாங்க, குடும்ப ஜபம் இருக்காது, பைபிள் வாசிச்சிருக்க மாட்டாங்க, மனசு மாமனசும் விரும்புறது போல வாழ்ந்திருப்பாங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டாங்க, தங்க விருப்பம் போல வாழ்ந்திருப்பாங்க. அந்த அந்த நாட்களில் சொல்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஊழியக்காரர்கள் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டாங்க, மோசைக்கு அடிப்படைந்திருக்க மாட்டாங்க. அவ தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு செவி சாய்த்திருக்க மாட்டாங்க, இஷ்டம் போல வாழ்ந்திருப்பாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, எகிப்துல அடிமை விட்டாரு, அடிமை தனம், ஆளோட்டினா கொடுமை, சித்திரவாத, நைட்டும் பகலும் வேலை, தூக்கம் கிடையாது, வேதனை, மன அழுத்தம், பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறாங்க, மனைவியை கொடுமைப்படுத்துறாங்க. அடிமை எப்படி இருக்கு? அடிமை எப்படி இருப்பான்? அடிமை எப்படி சுதந்திரமா இருப்பானா? நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. வக்காரா வக்காரு, எழுந்துனா கொடுக்குறதெல்லாம் சாப்பிடணும். எனக்கு லாலிபப்பு வேணும், எனக்கு சிக்கன் பகலாம் கிடைக்காது, வாயிலையும் குத்துவோம். ஆள் ஓட்டிகள், அதுக்கு ஆள் ஓட்டிங்கன்னா மாடு ஓட்டுறது தான் பார்த்துருப்பீங்க. இது என்ன பண்ணுது? ஆள் ஓட்டிங்கன்னா அந்த வசனத்தை பார்த்தீங்க. இப்போ இல்லை, நீங்க வீட்டில் போக வசதி நேரம் இல்லை. ஆள் ஓட்டிகள் இதெல்லாம் மனுஷன், மாடா ஆடா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆள் ஓட்டிங்கனாலும் ஓட்டுனாலும் எழுந்துற. ஆண்டவர் உன்னை நல்லா வச்சிருக்கும் போது ஜபம் கிடையாது, சூத்திரம் கிடையாது, துதி கிடையாது, பைபிள் வாசிப்பு கிடையாது, ஆராதனைக்கு போறதே கிடையாது, ஆலயத்துக்கு டாட்டா பாய் தான், ஆலயத்துக்கு போறதே கிடையாது. ஆனா ஆண்டவர் அங்க அடிமையா வச்சோம், அங்க ஆள் ஓட்டி ஆள் மாறு கூட வைக்கிறான். போ ஏய் ஏய்மா, எப்படியா ஆள் ஓட்டிங்கன்னா எப்படி? செல்லம் பொங்கு பொங்கு, மெதுவா பொங்கு, அவன் பார்த்து செய்யுங்க, அப்படியா தெரியுமா?
எகிப்து ஆளை வெட்டி என்ன தெரியுமா? எருமை மாடு மேய்க்கிறவங்கள மேய்ச்சிருப்பான் இஸ்ரவேல் ஜனங்களே. ஹே ட்ரூ ட்ரூ போ கிளம்பு போ வா. என்ன ஒரே ஐயோ ஐயோ தான் அடி பின்னி சவுக்கிலே கொடுத்துருப்பான். ஆண்டவர் மனுஷனை கட்டி இருக்கிற அன்பின் பெயர்னால் உங்களை கட்டி நிறுத்தி ஒரு தாய் தேற்றுவதை போல் நான் தேற்றினேன். ஒரு தகப்பன் சுமக்கிறது போல நான் உன்னை சுமந்தேன், உன்னை தப்பி வைத்தேன். ஆண்டவர் வசனம் சொல்ல, நான் உன்னை ஏற்றுவேன், சுமப்பேன், தப்பி வைத்தேன். ஆனா நீ என்ன செய்யற? நான் தப்புனதுலயே மறுபடியும் போய் போகணும். நாய் தான் கட்டினது தின்னது போல மறுபடியும் அதே பாவம் தான் செய்வேன். என் மனசு விருப்பம் கூட தான் வாழ்வேன். யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். அப்படி இருந்ததுனால தான் ஆள் ஓட்டினாலும் போட்டு ஓட்டுவோம். விரட்டம், தூங்காத, எழுந்துரு, மக்காது, இதெல்லாம் குடிக்கணும். இந்த டைம் தான் உங்களுக்கு சாப்பாடு. நினைச்ச நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தாருல ஆண்டவர். எப்படியெல்லாம் போசித்தா. கண்மலை தேனினால் என்ன செய்ய திருப்தியாக்குனா. என்ன கண்மலையும் தேனினாலும் உங்களுக்கு திருப்தியாக்குனா. நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டு தூங்கவும், ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரை மறுதளிக்கவும், ஆண்டவரை விட்டு விடவும், ஆண்டவர் சொகுசா ஆண்டவர் நல்லா வச்சிருக்கும் போது நீ ஆண்டவரை நீ மறுதளிப்பாய் என்றால் அப்புறம் ஆரோட்டிகளை வச்சுதான் ஓட்டுவோம். அடிமையின் வாழ்க்கை தான், கொடுமையின் வாழ்க்கை. கூக்குரலிட வேண்டியதாக வரும். ஐயோயோன்னு கத்த வேண்டியதாக வரும். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஐயோ, எகிப்தில் இருக்கிற உபத்திரவத்தை என் ஜனங்க படுற பாட பார்க்கவே பார்த்தேன். என்ன செய்யலாம்? கர்த்தர் வந்து ஆமா. ஆனா ஆண்டவர் நல்ல மகிழ்ச்சியா வச்சிருந்தாரு. என்ன அதிகாரம், என்ன அவசரம்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்து 7ஆம் வசனம். உபத்திரவம். ஆண்டவர் நல்ல உபத்திரவத்திலிருந்து, வேதனையிலிருந்து, வருத்தப்பட்டு பாவபாரம் சுமத்துறலே, பாவ பாரம், உபத்திரவம், வேதனை, வருத்தம். அங்க வசனம் சொல்லு மத்தியில வருத்தப்பட்டு அதை எழுதுவாண்டா. இந்த வசனம் அப்படி வச்சு வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறது, பாவபாரம், வேதனை, துக்கம், மன அழுத்தம், சஞ்சலம், இதுல இருந்து உன்னை விடுதலையாக்கி இழைப்பாடலா வச்சா 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிட்டு நல்லா தூங்க வேண்டியதான். வருத்தில்லை, ஆராதனைக்கு வருத்தில்லை, சோத்திர ஜபம் இல்லை, துதி இல்லை, பாடல் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, ஆண்டவரை தேடுவதே இல்லை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது இல்லை, ஜெபம் இல்லை. அதான் பார்த்தார் ஆண்டவர். வாசிங்க போ. யாத்திராகமம். அப்பொழுது கர்த்தர் நேரத்தை வாசிங்க. அப்பொழுதுனா எப்பொழுது? பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் நான் ஈசாக்கின் தேவனும் நான் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். நான் தேவனா தான் இருக்கிறேன், நான் மாறவே இல்லை. எப்படி இருக்கிறாரா? இருக்கிறவராக இருக்கிறேன். அந்த பாயிண்ட் கடைசி வாசிங்க. வாசிங்க, அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுங்க. பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் வாசிங்க. அந்த பாயிண்ட் இருக்கிறவனாய் இருக்கிற வாசிங்க பாயிண்ட். உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். அதான் பாயிண்ட். நான் மாறவே இல்லை. ஆபிரகாம் தேவன், உன் பிதாக்களின் தேவனா இருக்கிறேன். பிதாக்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கு நான் தேவனா இருக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகள், என்னுடைய மகன். நான் உன்னை வருத்தத்திலிருந்து மீட்டேன், உன்னை வேதனையிலிருந்து மீட்டேன். இப்ப கீழே வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை கண்டேன். பாருங்க, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். பார்க்கிறாரு, என்ன செய்ய முடியும்? ஆனா அவர் இறங்கி வேலை செய்யல, போய் கூட்டு வரல. பார்க்கதான் முடியும். உன்னை நல்லா பார்த்து கண்ணே மணியை சில பார்ப்பாங்க. சில பிள்ளைங்க, சில கணவன்லாம் மனைவியை ரொம்ப நல்லா பார்த்துக்குவோம். சில மனைவியை கொடுமைப்படுத்துவான், நல்லா பார்த்துக்குவான். அதுக்கு நல்ல துணி எடுத்து கொடுப்பான், நல்லா கண் கலங்காம பார்த்துவான். என்ன நம்பி வந்திருக்கிறான். புரியுது அவங்களுக்கு? புரியுதுக்காக சொல்றேன்.
இப்போ தகப்பன் தாய் சொந்த பொந்த சகோதரர்கள் எல்லாத்தையும் விட்டு என்ன நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான் மனைவிக்கு. தன் தாய் எப்படியோ தாயை எப்படி பார்த்துக்குவானோ அதை விட தன் மனைவியை தாயை போல பார்த்துக்குவான். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைவேற்றி கொடுப்பான். என்ன செய்வான்? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட அவங்க ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள் கூட எங்கேயாவது கூடிய கூட்டிட்டு போனோம், ஒரு பைக்கில் கூட்டிட்டு போனோம், மளிகை சாமான் கூட்டிட்டு போனோம், சந்தைக்கு கூட்டிட்டு போனோம். அப்புறம் இரவு சில டைம் 12-11 மணிக்கு இந்த இந்திக்காரங்க என்ன என்ன ஐஸ், லாலிபப் ஐஸ், அது ஐஸா குல்பி, அந்த குல்பி ஐஸ் கணக்கு அந்த நைட்டில் அந்த 11 மணிக்கு 10 மணிக்கு 11 மணிக்கு அப்படியே ஜாலியாக குல்பி காற்று விட்டோமா அந்த குல்பி ஐஸ் இந்திக்காரருக்கு வாங்கி தரணும். சின்ன சின்ன ஆசை புரியுதா உங்களுக்கு? இது சின்ன சின்ன ஆசைகள். தன் கணவன் தன் மனைவியை தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவது அவங்க மனைவிக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நம்ம கணவன் கூடியே கை பிடிச்சிட்டு அப்படி போனோம், அப்படி கை பிடிச்சிட்டு அப்படியே பார்க்க அப்படியே ஜாலியாக கொஞ்சம் தூரம் அப்படி பார்த்துட்டு அப்படியே வரணும். அதே சின்ன சின்ன ஆசைகள். அது என்ன செய்யணும் பாரு, அதை என்ன செய்யறாங்களாம்? எதுக்காக இந்த பாயிண்ட்? என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே. ஆமா, பார்க்கும்போது ஆண்டவர் நல்லா உபத்திரம் இல்லாம நல்லா பார்த்தாருல, நல்லா கண்ணே மணின்னு ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. அப்போ அது அப்போ நல்லா பார்த்து எப்படி ஒரு கணவன் தன் மனைவியை நல்லா தன் மனைவியே நம்ம நம்பி வந்திருக்காங்க கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாரு போல தன் தாய் தன் ஒரு தாய் தேற்றுவது போல தாய் பிறகு தேற்றுவா. என்ன செய்வா? தாய் பெற்ற தாய் என்ன செய்வா? என்ன உனக்கு விஷயம்? ஏன் விற்கிற? ஏன் சோகமாகுற? ஏன் ஒரு மாதிரிக்கிற? என்ன ஆச்சு? உனக்கு என்ன வேணும் அப்படின்னா அப்பா அப்படி கிடையாது. என்ன பண்ண ஏன் விற்கிற அப்படின்னு தாய் தேற்றுவது. ஆனால் தகப்பன் கொடுப்பாங்க, ஏன் விற்கிற? ஏன் விற்கிற? ஒரு உத்தரவாதம் பொறுப்பு. ஏன்னா பிஸ்னஸ் அப்பா பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, என்னால் என்ன செய்யணும்னு தெரியல, குழப்பமாகுது, எப்படி குடும்பத்தை காப்பாற்றணும்னு தெரியல, மனைவி என்ன எப்படி சொல்லணும்னு தெரியல, ஒரே மன அழுத்தமாகுது. அப்போ அவங்க அந்த தகப்பன சொன்னா அவளை தானே விடு பார்த்துக்கலாம். அது ஒரு வார்த்தை நிச்சயமா இருக்கும். அவளை தானே விடு பார்த்துக்கலாம். அதுக்காக ஏன் சொல்லிட்டு போறேன், இது இல்லைன்னா இன்னொரு தொழில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டுருவான். இம்பார்ட்டன் முக்கியத்துவம் தருவான். அங்க என்ன சொல்ற? அவர் நல்லா பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம சோர்ந்து போகும்போது மன அழுத்தத்தில் இருக்கும்போது அவர் தகப்பனை போல தன் மனைவிக்கு தன் கணவனை போல மணவாளன் மணவாட்டிக்கு ஆண்டவராக இயேசு மணவாளன் மணவாட்டியை போல அப்படியே உள்ள ஏன் கவலைப்படுற? கண்ணு கருத்துமா நல்லா நல்லா பார்த்து செய்யாட்டா. ஆஹா, நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். சபையை திரும்பி இயேசு பார்க்க மாட்டேன், பைபிளையே பார்க்க மாட்டேன். பைபிளையே அவ்வளோதான் எடுத்துட்டு போய் அப்படியே கபோர்டில் வச்சிட வேண்டியதுதான். ஆராதனை முடிஞ்சு அடுத்த வாரம் நாட்டுக்கு தான் எடுக்கணும். அது மேலே தான் டெஸ்ட்டாக இருக்கும், அதை பார்த்து குறைக்கவே மாட்டாங்க. நல்லா ஆண்டவர் உன்னை கண்ணு கருத்தமாக பார்த்துக்கிறாரு, கணவனை போல மணவாளனை போல. அப்போ நீ எப்படின்னா அப்போ ஆண்டவர் பார்க்குற வேடிக்கை பார்க்குற நிலவரம் என்ன பண்ணுறோம்? வாசிக்க பாயிண்ட என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். உன்னை நல்லா பார்த்து நல்லா உன்னை போசித்து உன்னை ஒரு குறை இல்லாம உன்னை மன அழுத்தத்திலிருந்து விடுதலையாக்கி, உன்னை கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கி, உன்னை குழப்பத்திலிருந்து விடுதலையாக்கி, உன்னை கடல் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி, நீ மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ள போக எண்ணத்தோட இருந்த அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி, உனக்கு நல்ல இலைப்பார்வை தந்து உன்னை நல்ல உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக உன்னை மேலாக்கி அவள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைத்தேன் என்று சொல்லி வாக்கு சத்தம் கொடுத்து உன்னை மேன்மையாக வைத்து நீ ஆண்டவரை பார்க்காம நீ திரும்பி பார்க்காம போனா ஆண்டவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடுவாய். நான் பார்க்கவே பார்த்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் எகிப்தின் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை ஐயோ காலம் விட்டாலே சோத்திரப்பட்டாலே நைட்டெல்லாம் வேலை வாங்குறாங்களே, தூக்கமே இல்லையே, கொடுமையா இருக்கு ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் உன்னை நல்ல நிலைமையை வைத்திருக்கும் போது ஆண்டவரை தேடாவிட்டான். ஒரு வசனம் இருக்குல்ல, நீ தேவனை சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை தேடா
குறைவுபடும் பொழுது உன் தேவனை தேடுவது என்ன? சகலமும் பரிபூர்ணமாய் உன்னை சந்தோஷமாய் சமாதானமாய் உன்னுடைய பிரச்சனையெல்லாம் உன்னை விடுதலையாக்கி உனக்கு நல்ல ஆசீர்வாதமாக வைத்து உன் கஷ்டத்திற்கு உன்னை விடுதலையாக்கி உன்னை பரிபூர்ணமாய் ஆசீர்வாதமாய் வைக்கும் போது நீ தேவனை தேடாமல் குறைவுபடும் பொழுது ஆலோட்டினால் கொடுமைப்படுத்தும் பொழுது அவர் பார்த்துதான் இருப்பாரு. எகிப்தில நீ அடிமையா இருக்கும் அவர் பார்த்துதான் இருப்பாரு. நீ ஐயோ நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு என்னை யார் காப்பாற்றுவாங்கன்னு தெரியல, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, வியாதி வந்து சுகம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, நான் எங்க போறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வேலையை தான் பார்ப்பாரு. என்ன செய்வாரு? நீ சகலமும் பரிபூர்ணமா இருக்கும் பொழுது நீ தேவனை தேடாவிட்டால் அவர் ஆலோட்டிகளால கஷ்டப்படுத்தும் போது உனக்கு வறுமைகள் வரும்போது ஆண்டவர் வேலையை தான் பார்ப்பாரு. குறைவுபடும் போது எல்லாம் குறைவுபடும் போது எல்லாம் கைவிட்டு போகும்போது வேலை கைவிட்டு போகுது, சமாதானம் போகுது, நிம்மதி போகுது, மன அழுத்தம், குழப்பம், போன கடன்காரம் மறுபடியும் திரும்பி வரோம், கடனெல்லாம் தீருது, மறுபடியும் கடன்காரம் ஆகுறேன், வறுமையில தரித்திரம், குழப்பம், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. சில குடும்பம் பார்த்தா எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் குழப்பம். நீ சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை தேடாமல் நீ குறைவுபடும் போது உன் தேவனை தேடுவது என்ன? சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது ஜபம் கிடையாது, தூங்கி நல்ல பெட்ஷீட் இழுத்து போது நல்லா தூங்க வேண்டியதான். சோத்திரம் கிடையாது, பைபிள் வாசிக்க கிடையாது, ஜபம் கிடையாது, உபவாசத்தை வச்சு போக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் அதுவும் காலையில லேட்டா போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஆராதனை, மற்ற எந்த ஜபமும் கிடையாது, வீட்லயும் ஜபம் கிடையாது, எந்த ஜபத்திலையும் கலந்து கொடுக்க உபவாசத்தை வச்சு போவது கிடையாது. பாஸ் மட்டும் தான் உட்காந்து கட்டி வச்சுக்குவேன். அவன் குறைவுபடும் போது உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவது என்ன? அப்புறம் வாசிங்க. அவர் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அப்ப எப்படி பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு பூமியில எகிப்தில ஆலோட்டினா படுத்துற கொடுமை, சித்திரவாத, அடிமைதனம் தாங்க முடியலையே. ஆண்டவரே ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ற கூக்குரல் எங்க கேக்குறா? ஐயோ சில இடத்துல வீடுல நடந்து போவேன் ரோட்ல, அவங்க சில வீட்டுல இருந்து சத்தம் வரும், நல்லா தண்ணியை போட்டு அவங்க வீட்டுக்கார போய் சாத்துவாரு, சத்தம் வெளியே கேட்கும். ஐயோ கதவு சாத்தி அடிக்கிறானே, யாராவது என்ன காப்பாத்துங்களே அந்த கூக்குரல் 3 தெருவு கேட்கும். அதை போலதான் ஆலோட்டினால எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்த கூக்குரல் எங்க கேட்கிறான்? ஆண்டவருடைய செவிகளிலே கேட்டது. வாசிங்க. அவர்கள் இடுகிறான் ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டே அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன். ஆனா என்ன வேதனை படுத்துறேன்? நான் சகலும் பரிபூர்ணமா இருக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தரை என்ன தேடல, உன்னை நல்ல ஆசீர்வாதமா சமாதானமா வச்சிருப்பது என்ன தேடல, அதை அறிந்திருக்கிறேன். என்ன செய்த ஆண்டு மோசைதான் வச்சு அதை விடுதலையாக்க அவங்க எகிப்தில இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அதெல்லாம் அவருக்கு தெரியும், தெரியாத இல்லை. ஆனால் சில சொல்லுவாங்க என் கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியவே இல்லை, அவருக்கு கண்ணுக்கோ மூக்குக்கோ ஒன்றுமே இல்லை, அவர் என்னை பார்த்துக்கவே மாட்டார், என்னை கண்டுக்கவே மாட்டார். நீ ஆண்டவரை கண்டுக்காவிட்டா அவர் கண்டுக்க மாட்டார். இந்த வசனத்தின் பிரகாரம் அப்படிதான் என்ன செய்வாரு? கண்டுக்கவே மாட்டாரு. பார்த்து வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன், கூக்குரலையும் அறிந்திருக்கிறேன், ஆலோட்டி கஷ்டப்படுத்த நான் பார்க்கவும் செய்யறேன், அறிந்திருக்கேன். அப்புறம் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோசியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற
இடமாகிய ம். பாலும் பாலும் தேனும் ஓடுகிற ஓடுகிற நலமும் நலமும் பாருங்க, விசாலமான இது முதல்ல கொடுத்துட்டாரு. நலம் விசாலமெல்லாம் நம்ம நல்லாதான் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன செய்யறோம்? நான் நலமாவும் இருக்க மாட்டேன், விசாலமாவும் இருக்க மாட்டேன். எனக்கு வசதி வந்துச்சு. சிலலாம் பாருங்க, கொஞ்சம் வறுமையில் இருக்கும்போது வேலை வெட்டி இல்லாமல் ஒரு சைக்கிள் ஓட்ட சைக்கிளை வச்சுக்கின்னு எந்த வழியும் இல்லாமல் 2 நேரமாக சோத்துறோம் ஆண்டவரே, எல்லா ஜபத்துக்கும் கரெக்டாக வந்தோம். ஆண்டவரே நீங்கள் காப்பாற்றுங்க ஐயா, என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, என் வறுமையை போக்குங்க ஆண்டவரே. அதை எவ்வளோ அழகாக சொல்லப்படுது வசனம். எல்லாத்தையும் கொடுத்த உடனே அப்புறம் காரெல்லாம் வந்துடும். நல்லா ஏகப்பட்ட காரு, சொந்த பங்களா, போயஸ் கார்டனு எல்லாம் வந்த உடனேயும் என்னய்யா தட்டி வரகணும்? இல்லைங்க, நேரம் இல்லை, நேரம் இல்லை. அந்த பாயிண்டை வாசிங்களேன், அங்கே இவ்வளோ அழகாக கொடுக்குறாரு. அவங்கள பார்த்தாரு, கேட்டாருன்னா ஆண்டவர் நல்லவருப்பா, அப்படியே விட்டுருல. சாவிடா, நீ எனக்கு துரோகம் பண்ணலை, நான் இவ்வளோ நல்லா பாலம் தேனும் ஏடுற உன்னை அக்கிரமத்தில் பாவத்திலேருந்து மீட்டு எடுத்து சேர்த்துலேருந்து ஒரு பாட்டு சேற்றில் மாண்டதான பாவியான என்னையும் தேற்று நீரே, சேற்றில் மாண்டதான பாவியான என்னையும் தேற்று கரைதனிலே தேற்றில் ஆத்துமாவை மாற்றி பாருங்கள் ஓற்றினீரே. ஆமென், ஹல்லேலூயா. தேற்றிடும் மாற்றியாக பாருங்களே. ஆசி புரிதன் உள்ளம் இயேசுவே உமக்காய் ஆத்துமா நேசரீரே. ஆசி புரிதன் உள்ளம் இயேசுவே உமக்காய் ஆத்துமா நேசரீரே. ஆதரவு நீதங்கும் வேறும் தாங்கிலே ஆதரவு அளிப்பவரே. ஆதரவு நீதங்கும் வேறும் தாங்கிலே ஆதரவு சேற்றில் மன்னதான பாவிதான் என்னை ஃபோன் வருது தனிலே சேற்றில் மன்னதான பாவியான என்னை கரங்கனிலே சேற்றில் ஆத்துமத்தை மாற்றியே மாபாரங்கள் முக்கியே அபிஷேகமே. அல்லா சேற்றில் மாண்டதான பாவியான சேற்றில் இருந்த பாவத்தில் இருந்த, வேதனையில் இருந்த, கஷ்டத்தில் இருந்த, கடன் பிரச்சனையில் இருந்த, மன அழுத்தத்தில் இருந்த, துக்கத்தில் இருந்த ஆண்டவருடைய மீட்டெடுத்து எங்க கொண்டு வந்தாரா? கடைசி பாயிண்ட் காலம் பாலும் தேனும் ஓடுகிற பாலும் தேன் ஓடுகிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் நலமும் விசாலம் பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான நெருக்கமா இருந்தது. தங்க வீடு கூட இல்லை, பிளாட்பாரத்தில் இருந்த, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருந்த, ஆனா உன்னை விசாலமா கொண்டு வந்து வச்சிருக்காரு. பாலும் தேனும் ஓடுற தேசத்துல நல்லா உன்னை ஆசீர்வாதமா நல்ல காரு பங்களா எல்லாம் தந்த உடனேயும் ஆண்டவர் திரும்பி பார்க்கறதே கிடையாது. விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு தராரு. பாலும் தேனும் விசாலமான தேசத்தில் உன்னை கொண்டு வந்து வைத்தார். உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தராரு. அந்த பாயிண்ட் மறுபடியும் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் உன்னை சேர்க்கவும் இறங்கினார். கர்த்தர் இறங்கி இருக்கிறார். மனம் இறக்கமுள்ள தேவன், அவர் இறக்கமுள்ள தேவன், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். உன்னுடைய மீறுதலை அவர் மன்னிக்கிறார். நம்முடைய மறுதலிப்பை அவர் மன்னிக்கிறார். சகலமும் பரிபூர்ணமாய் விசாலமாய் வைத்திருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரை தேடாமல் நீ குறைவுபட்டிருக்கிறாய், எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாய். நீ இழந்தவைகளை திரும்ப உனக்கு அளிப்பேன்.
மறுபடியுமாக உனக்கு ஒரு வாய்ப்பு தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே உனக்கு வாய்ப்பு தருகிறார். மனம் திரும்புவாயாக. கோழை தன் குஞ்சுகளை எருசலேமே, எருசலேமே, கோழை தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணமாக எத்தனையோ முறை உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக நான் மனதாக இருந்தேன். உனக்கு மனமில்லாமல் போனது. மனம் திரும்புவாயாக. இன்று கிடைத்த நாளிலாயிலும் உன் சமாதானத்தை ஏற்றவைகளை நீ நினைத்தால் நலமாயிருக்கும். மனம் திரும்பு. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே எச்சரிக்கிறார். இது கடைசி நாட்கள், இது கொடிய காலம். தேவன் நியாயம் தீர்க்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். மனிதனை படைத்ததற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாராம். ஆதியாகமம் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் என்ன நினைக்கிறாங்க, 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். அந்த மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். என்ன செய்யலாம்? விரல மறைக்கிறது. மனஸ்தாபப்பட்டார். ஏன் தான் படைச்சேன்? மறுபடியும் பாவம் செய்யறான், அக்கிரமம் பண்றான், என்னை விட்டு பின்வாங்கி போ. என்னை விட்டு நீ பின்வாங்கி போவாயானால் உன்னே என் ஆத்மா பிரியமா இராது. நீ என்னை விட்டுட்டு உனக்கு வாழ கிடையாது. அவரை விட்டு பின்வாங்கி போவாயானால் அவர் மேல் உன்மேல் என் ஆத்மா பிரியமா இராது. கடைசி நாட்கள் உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தருகிறார். எகிப்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தந்து மறுபடியும் அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தது போல தேவனை ஆராதிக்கும்படியாக தான் அவரை விடுதலையாக்கினார். அது நல்லா பாருங்க. எகிப்துல இருந்து ஆண்டவர் எதுக்கு விடுதலையாக்கினார்? பார்த்தாரு, அறிந்தாரு, விடுதலையாக்கின. அவரை ஆராதிக்க. அவங்க ஆராதிக்கல, ஆண்டவரை விட்டு பின்வாங்கினார்கள். அவர்கள் மனம் திரும்பவில்லை. இருதயத்தை கடினப்படுத்தினாங்க, தேவனை துக்கப்படுத்தினாங்க, தேவனை வேதனைப்படுத்தினார்கள். அவர்கள் அழிந்து போகாதபடி குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழிந்து போகாமலும் அவர் பாதங்களிலே முத்தம் செய்யுங்கள். நீ அழிந்து போகக்கூடாது. உன் ஆத்துமா விலையேறப்பட்டது, உன் ஆத்துமா விலையேறப்பட்டது, உன் ஆத்துமா விலையேறப்பட்டது. ஆண்டவர் நீ அழிந்து போகக்கூடாதுன்னா உன்னை மறுபடியுமாக ஒரு வாய்ப்பு தருகிறார். மனம் திரும்புவாயாக. இயேசுவிற்கிட்டே திரும்ப வருவாயாக. உன்னை மறுபடியும் அவர் புதுப்பிக்க, உன்னை ரட்சிக்க, உன்னை வழி நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் ஒரு நாள் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு பாட்டு பாடுற, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. நான் வழி மாறும்போது காட்டுவார். நான் வழி மாறும்போது எனக்கு பாதை காட்டுவார். நீ வழி மாறி போகும்போது உனக்கு பாதை காட்டுவார். உன்னை விட்டு கொடுக்காதவர், உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டார் ஒருபோதும். ஒரு பாட்டு, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் பாத்தீங்க, ஒரு போதும் கைவிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அவர் அதுக்கு அடுத்தது எனக்காக மரித்தார் எனக்காக மரித்தாரே பாவம் சுமந்தாரே. என் பாவம் சுமந்தாரே. உன்னை கரம் பிடித்து நடத்துவா, உன்னை கைவிட மாட்டா. உனக்கு நீ அவரை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வசதிகள் நமக்கு நல்ல சொகுசுகள் எல்லாம் வந்த உடனே வறுமையை அவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து நீ விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார். உன் சத்தத்தை கேட்கிறார், உன் கூக்குரலை கேட்கிறார். சங்கீதம் 145 இப்போ அது பாடுவாங்க, தம்மை நோக்கி கூப்பிடு யாருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. வாசிங்க. தம்மை நோக்கி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நீ உண்மையாய் கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிட்டா மட்டும் போதாது, நீ உண்மையா கூப்பிடணும். மாயமானமாய், நிர்விசாரணையாய், சாங்கமாய், அலட்சியமாய், உண்மையாய் நீ கூப்பிடு. உண்மையாய் ஆண்டவரை கேடு, உண்மையாய் குடும்ப ஜெபம் பண்ணு, உண்மையாய் ஆராதனைக்கு வா, நேரத்தோட வா. ஒரு கம்பெனிக்கு நேரத்தோட போற, நேரத்தோடு இரு, பின்வாங்கி போகாத, அவரை விட்டு தூரமாய் போகாத. உண்மையாய் நீ கூப்பிடுவாய் என்றார், உண்மையாய் நீ கூப்பிடுவாய் என்றார். அவர் சமீபமா இருக்கிறார், சமீபமா இருக்கிறார், உன் பக்கத்திலே இருக்கிறார், உன் கூடவே இருக்கிறார். கூடவே இரும் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இல்லாமல் நான் வாழ அவர் இல்லாமல் நான் பாடுறது டூன் மாறுது. அதனால என் கூடவே இருக்கும். ஓ இயேசுவே, நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. போயிட்டப்பா அந்த கெட்ட குமாரனு போல தன் ஆஸ்திகளெல்லாம் வாங்கிட்டு போய் செலவழித்து அழிந்து எல்லாவற்றையும் இழந்து பண்ணி துன்ற அந்த ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கல, தவிடு கூட கிடைக்கல, எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறான். நீ ஆண்டவர் விட்டு தூரமாய் போயிருக்கிறான், ஆண்டவரும் கூடவே இருக்கிறார். அந்த நிலைமையில கூட அவனை கைவிடவில்லை, திரும்பமாக அழைக்கிறார். அந்த கெட்ட குமாரன் போல தகத்தின் இடத்துல வந்தது போல நீ இயேசுவிடத்தில் வருவாயாக, மனம் திரும்புவாயாக. இழந்ததெல்லாம் உனக்கு நான் திரும்ப தருவேன். நீங்க இல்லாம நான் வாழ முடியாதாங்க. இந்த உலகத்துல எவ்வளவு சொத்து சுகம், கோடிக்கணக்கில் சொத்து, ஏகப்பட்ட வசதிகள் இருந்தாலும் இயேசு இல்லாவிட்டால் நீ ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை. இயேசுவை விட்டுடாத, இயேசுவை விட்டுடாத. அப்பதான் உனக்கு தகப்பன் உன்னை கரம் பிடித்து நடத்துப்பான். கத்திரிக்காம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் உனக்கு சமீபமா இருக்கிறார், உன் பக்கத்திலே இருக்கிறார், உன் அருகையிலே இருக்கிறார். அவர் கிட்ட வந்துட்டார். அவர் வருகை எது சீக்கிரம், அவர் வருகை எது சீக்கிரம். மனம் திரும்ப வேண்டும், நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார், நரகத்திலே விட்டுற மாட்டார், கைவிட மாட்டார், கரம் பிடித்து நடத்துவோம். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லா துதிகரமாக கத்திரிக்கை செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காக சோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது அவரை சந்திக்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம்.